வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் கடந்த 18ஆம் தேதி விஷசாராயம் குடித்து உயிரிழந்த ஜெயமுருகன் என்பவரின் உடலை உறவினர்கள் பிரேத பரிசோதனை செய்யாமல் அடக்கம் செய்த நிலையில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியது. அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வர்ஷினி. கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய மாதவச்சேரி என்ற கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா மற்றும் ஜெயமுருகன் ஆகியோர் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன் என்ற சாராய வியாபாரியிடம் சாராய பாக்கெட் வாங்கி கடந்த 18ஆம் தேதி குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள். இதையடுத்து உயிரிழந்த இளையராஜாவை அவரது குடும்பத்தினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மயானத்தில் தகனம் செய்திருக்கிறார்கள். அதே போல ஜெயமுருகன் உடலையும் அவரது உறவினர்கள் அங்கே நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து விஷசாராயம் குடித்துதான் இவர்கள் இருவரும் இறந்ததாக கூறி விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் பட்டியலில் இவர்கள் பெயரையும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் இளையராஜா மனைவி பவுனு மற்றும் ஜெயமுருகன் மனைவி விஜயலட்சுமி ஆகிய இருவரும் தங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு அனாதையாக நிற்கிறார்கள், எங்களுடைய கணவர்கள் விஷசாராயம் அருந்திதான் உயிர்ந்திருக்கிறார்கள் என்று வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று நேரில் வருகை தந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு கோரிக்கை மனுவை அளித்திருந்தார்கள். அப்போது தங்களுடைய கணவர் இறப்பு குறித்து விசாரணை நடத்தி விஷசாராய உயிரிழப்பு கணக்கில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல விஷசாராய உயிரிழப்பை தொடர்ந்து அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகை தங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து புதைக்கப்பட்ட அந்த ஜெயமுருகனுடைய உடல் நேற்று மாலையே தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் மருத்துவ குழுவினர் வர இயலாத காரணத்தினால் நேற்று அந்த முடிவு கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் புதைக்கப்பட்ட அந்த ஜெயமுருகனுடைய உடல் தற்போது அந்த மாதவச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தில் புதைக்கப்பட்ட அந்த அவருடைய உடலை தோண்டி எடுக்கப்பட்டு தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த அந்த மருத்துவ குழுவினர் தற்போது அந்த உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பணியிலே தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையினுடைய அந்த அறிக்கை வெளிவந்த பிறகுதான் ஜெயமுருகன் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தாரா அல்லது கள்ளசாராயம் அருந்தி உயிரிழந்தாரா என்ற அந்த அறிக்கை வெளிவரும். அதன் அடிப்படையில் தான் ஜெயமுருகன் கள்ளசாராயம் அருந்திதான் உயிரிழந்தாரா அல்லது விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தாரா என்பது தெரிய வந்த பிறகுதான் அவருக்கு இந்த விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய அந்த கணக்கிலே ஜெயமுருகன் இடம்பெறுவாரா அல்லது இடம்பெற மாட்டாரா என்ற அந்த அந்த விசாரணை அறிக்கை வந்த பிறகுதான் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ச்சனி, வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.